விஜய் எப்படி அரசியல் வந்ததுக்கப்புறம் ஒட்டுமொத்த இளைஞர்களும் அரசியலை உற்று நோக்கினார்களோ அதே மாதிரி இந்த ஜனநாயகன் பின் டு பின் சென்சார் போர்ட் சர்டிஃபிகேட்லேருந்து கோர்ட்டில் கேஸ் ஃபைட் பண்ணது இந்த நிமிஷம் விசாரணை வரைக்கும் என்ன அப்டேட்டுங்கிறத உத்து கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க. பழைய மாதிரியெல்லாம் கிடையாது. உங்களோட ஒரே நோக்கம் 9ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகக்கூடாது. அதனால் வரக்கூடிய பின் விளைவுகள் என்னங்கிறது தெரிஞ்சு பண்ணுறீங்களா தெரியாமல் பண்ணுறீங்களான்னு எனக்கு தெரியல. ஒரு மாதம் கழிச்சு படம் வந்தாலும் அந்த படம் வெற்றி படம் தான். அப்படிப்பட்ட கூட்டம் இங்கே இருக்கு. யாரை அடக்கிறதுக்கு நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்களோ அவரோட வளர்ச்சியே உங்களால் தான். அதுக்கு அஸ்திவாரம் போட்டு ஆரம்பித்து வைக்கிறதே நீங்கள் தான். தெரிஞ்சு பண்ணுறீங்களா தெரியாமல் பண்ணுறீங்களான்னு தெரியல. நீங்கள் எது பண்ணாலும் அது எங்கள் நன்மைக்கு தான் வந்து முடியுது. உங்கள் மேலே வருத்தமும் கோபமும் இருந்தாலும் என் அண்ணனோட வளர்ச்சிக்கு மூலதனமாக இருக்கிறது நீங்கங்கிற அந்த ஒரு விஷயத்தை நினச்சி தான் நாங்கள் மன ஆறுதல் நினச்சிக்கிறோம். எத்தனை நாள் கழிச்சு நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணனாலும் பார்க்க தான் போவோம். வெயிட் அண்ட் வாட்ச்.